உங்களோட யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்லயே அஃபிஷியலா நீங்க ChatGPTயோ இல்ல Copilotஓ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும், உங்களால ஒரு கரெக்ட்டான அவுட்புட்ட கொண்டு வர முடியல அப்படின்னா, அது ப்ராஜெக்ட்டோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமா அமையும். பிகாஸ் நமக்கு ஏஐயோட ஒர்க் பண்றதுக்கு அவங்களோட லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு யூஎக்ஸ் டிசைனரா இருக்கிறேன்னா, ஏன் நான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால வந்து எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நமக்குள்ள நிறைய வரும். ரைட்? பிகாஸ் நான் ஒரு யூசரோட நான் பேசணும் அப்படின்னா, யூசரோட லாங்குவேஜ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த ஸ்டேக் ஹோல்டரோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். கரெக்ட்டா? அப்பதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். அதே போல தான் ஈவன் உங்களோட ஃப்ரெண்டோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, எதுக்காக பேசுறீங்க? உங்க ஃப்ரெண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம், "நீ வந்து தப்பா அவன்ட்ட கேட்கிற. நீ வந்து இப்படி கேட்டா மட்டும் தான் அவன் பதில் சொல்லுவான்" அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ நாம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா, நான் கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ்க்கும், நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கும் அவன் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பதில சொல்லுவான். பிகாஸ் அவன நான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். அதே போல தான் வந்து ஏஐயுமே. ஒரு ஏஐ கூட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க டைப் பண்ற ப்ராம்ப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.